விசிகவின் துணை பொதுச் செயலாளர்களில் ஒருவரான ஆதவ் அர்ஜுனாவை கட்சியிலிருந்து நீக்க முடிவெடுத்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஆனால் அது தொடர்பாக எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என கட்சியின் தலைவர் திருமாவளவன் அறிவித்துள்ளார். நடப்பது என்ன, விரிவாக பார்க்கலாம். வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் ஃபவுண்டேஷன் என்னும் தேர்தல் வியூக நிறுவனத்தை நடத்தி வந்த ஆதவ் அர்ஜுனா 2024 ஜனவரியில் திருச்சியில் நடந்த வெல்லும் சனநாயக மாநாட்டில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டார். அந்த மாநாடு மட்டுமல்ல, அதற்கு முன்பாகவும் விசிகவின் பல்வேறு நிகழ்வுகளை சிறப்பாக நடத்தியதில் ஆதவ் அர்ஜுனாவின் பங்களிப்பு முக்கியமானதாக சொல்லப்பட்டது. பிப்ரவரி மாதம் விசிக உயர்நிலைக்குழு நிர்வாகிகள் கூட்டத்தில் அவர் கட்சியின் துணை பொதுச் செயலாளராக அறிவிக்கப்பட்டார். தொடர்ந்து மே மாதம் நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஆதவ் அர்ஜுனா போட்டியிடப் போகிறார் என்றும் சொல்லப்பட்டது. ஆனால் 2 தனி தொகுதிகள் மட்டுமே விசிகவுக்கு ஒதுக்கப்பட்டன. இது ஒரு புறம் இருக்க, கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக ஒரு தனியார் நாளிதழுக்கு ஆதவ் அர்ஜுனா கொடுத்த நேர்காணலில் 4 ஆண்டுகளுக்கு முன்பு சினிமா துறையிலிருந்து அரசியலுக்கு வந்தவர்களே துணை முதல்வராகும் போது 40 ஆண்டுகால அரசியல் அனுபவம் கொண்ட எங்கள் தலைவரை துணை முதல்வராக நாங்கள் விரும்புவதில் தவறில்லை என பேசியது திமுகவை நோக்கி முன்வைக்கப்பட்ட விமர்சனமாக பார்க்கப்பட்டது. திமுக கூட்டணிக்குள் மட்டுமல்லாது விசிகவுக்குள்ளும் அனலை கிளப்பியது. அது மட்டுமல்ல, விசிகவின் மது ஒழிப்பு மாநாடு, அதற்கான அறிவிப்பின் போது அதிமுகவுக்கு அழைப்பு விடுத்தது என அந்த சம்பவங்களுக்கு பின்னாலும் ஆதவ் அர்ஜுனாவை இருப்பதாக சொல்லப்பட்டது. இது ஒரு புறம் இருக்க, ஆதவ் அர்ஜுனா நிறுவனம் தொகுத்த அம்பேத்கரின் புத்தக வெளியீட்டு விழாவில் விஜய் மற்றும் திருமாவளவன் பங்கேற்பதாக தகவல்கள் வெளியாகின. ஆனால் பின்னாட்களில் திருமாவளவன் பங்கேற்கவில்லை என்பது விகடன் வெளியிட்ட நிகழ்ச்சி நிரலின் மூலம் அதிகாரப்பூர்வமாக தெரியவந்தது. திருமாவும் விஜயும் ஒரே மேடையை பகிர்வதை கூட்டணி கட்சியான திமுக விரும்பவில்லை என்பதற்காகவே திருமாவளவன் இந்த முடிவை எடுத்துள்ளார் என்கிற தகவல்கள் வெளியாகின. அது தொடர்ச்சியாக பேசு பொருளாகவும் இருந்தது. இதுகுறித்து திருமா மிக நீண்ட விளக்கம் ஒன்றை அறிக்கையாகவும் வெளியிட்டார். இந்த நிலையில் நேற்று நடந்த கூட்டத்தில் பேசிய ஆதவ் அர்ஜுனா திமுகவை மிக கடுமையாக விமர்சித்தார். மன்னர் பரம்பரையை ஒழிக்க அம்பேத்கரின் சிந்தனை தேவைப்படுகிறது. ஆட்சியில் பங்கு கேட்டால் தர முடியாது என்கிறார்கள். ஏன் நாங்கள் கேட்கக்கூடாது? எல்லோரும் சமம் என்று சொல்வதுதான் திராவிடம். ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்பதை ஏன் பேசக்கூடாது என கேள்வி எழுப்பினார். இந்நிலையில் ஆதவ் அர்ஜுனாவின் பேச்சு குறித்து கட்சியின் தலைவர் திருமா உரிய விளக்கம் கேட்கப்படும் என திருச்சி விமான நிலையத்தில் கூறியிருந்தார். இந்த நிலையில் இன்று கட்சியின் பொதுச் செயலாளர் ரவிக்குமார், துணை பொதுச் செயலாளர் ஆலூர் ஷானவாஸ், வன்னியரசு உள்ளிட்டவர்கள் ஆதவ் அர்ஜுனா மீது நடவடிக்கை எடுப்பது குறித்து கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசித்ததாக தகவல்கள் வெளியாகின. அதோடு ஆதவ் அர்ஜுனா விஜய் கட்சியில் இணையப் போவதாகவும் அவருக்கு மிக முக்கிய பொறுப்பு வழங்கப்பட உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகின. இந்த நிலையில் ஆதவ் அர்ஜுனா விவகாரம் தொடர்பாக எந்த ஒரு முடிவும் எடுக்கப்படவில்லை. கலந்து ஆலோசனை செய்த பின் முடிவு அறிவிக்கப்படும். இன்னும் கட்சி நிர்வாகிகளுடன் பேச வேண்டியது உள்ளது. அதன் பின் தான் முடிவு எடுக்க முடியும் என கட்சியின் தலைவர் திருமாவளவன் கருத்து தெரிவித்துள்ளார்.